பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் பஞ்சகவ்ய விளக்கு. தீய சக்திகள் நம்மை விட்டு அகலவும் நன்மைகள் நடைபெறவும் தோஷ நிவர்த்திக்காகவும் நாம் ஹோமங்கள் செய்கின்றோம். நன்மை நடைபெற காரிய சித்தியாக பல பூஜைகள் பரிகாரங்கள் தோஷ நிவர்த்திகள் செய்கிறோம். ஆனால் உண்மையில் பூஜை ஹோமங்கள் செய்வதின் நோக்கம் பஞ்சபூதங்களின் அருள் கிடைக்கவும் கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்கவும் தான். 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ ஹோமங்கள் செய்வது குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நன்மையை கொடுக்கிறது. வீட்டிலிருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் கண் திருஷ்டிகள் மன கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வளமான வாழ்வை ஹோமங்களின் மூலம் பெறலாம். ஹோமம் என்றாலே அதிகமானவர்கள் வீடுகளில் செய்வது கணபதி ஹோமம் மட்டும்தான். மற்ற ஹோமங்கள் பொதுவாக ஆலயங்களில் மட்டுமே நடத்தப்படுவது வழக்கம். ஹோமங்களில் மிக முக்கியமானதும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுவது 3 ஹோமங்கள் தான். கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம் ஆகியனவாகும். ஆனால் வீட்டில் ஹோமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு. வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கில் தீபம் ஏற்றும்போது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஹோமத்திலிருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டிலிருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும். பஞ்சகவ்ய விளக்கானது பசுவிலிருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய 5 பொருட்களுடன் சில மூலிகைகள் சேர்த்து செய்யப்படுகிறது. பசுமாட்டில் 33 தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதுவும் பால் நெய் தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படுகிறது. பஞ்சகவ்ய விளக்கேற்றும் முறை. பஞ்சகவ்ய விளக்கை அரச இலை செம்பருத்தி இலை வாழை இலை அல்லது வெற்றிலை இதில் ஏதேனும் ஒரு இலையின் மேல் வைக்கவும். பின்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும். சாதாரணமாகவே நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியில் விளக்கேற்றுவது செல்வத்தை பெருக்கும் என்பது ஐதீகம். பஞ்சகவ்ய விளக்கில் விளக்கின் திரி எரிந்த பின்பு விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கும் சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமமானதாகும். இந்த திருநீரை பூசிக்கொள்வதால் நன்மைகள் ஏற்படும். எப்போதெல்லாம் பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றலாம்? பஞ்சகவ்ய விளக்கை கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களில் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஏற்றுவதால் கோபூஜை மற்றும் லட்சுமிநாராயண பூஜை செய்ததற்கும் ஹோமம் நடத்துவதற்கும் சமமாக கருதப்படுகிறது. வீட்டில் கன்றுடன் கூடிய பசுவின் படம் அல்லது கோமாதா படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம். பஞ்சகவ்ய விளக்கால் கிடைக்கும் நன்மைகள். வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும். நேர்மறை ஆற்றல்களை நிரம்பி லக்ஷ்மி கடாட்சம் நிறைய செய்யும். மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும். கண் திருஷ்டி நோய் தொந்தரவுகள் சுவாச கோளாறுகள் ஆகியவற்றை பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வெளிப்படும் விளக்கின் மூலம் நடக்கிறது.